நீங்க பாத்திருக்க ஜார்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்க அவங்க ஒய்ஃபை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃப் அங்க இருந்து டாக்டரோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே இவருக்கு ரொம்பவே கோவம் வந்து பாய்சன் ஸ்ப்ரே எடுத்து அவர் வச்சு அந்த பொஃபேல அடிச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்கறதுக்காக போறாரு. இதை பார்க்கவே அந்த டாக்டரும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அப்ப அவங்க ஒய்ஃபும் அந்த பொக்கையை வாங்கி இவ்வளவு நாளா நான் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுல இருந்து பூவையும் ஸ்மெல் பண்றாங்க. அப்போ அதை ஸ்மெல் பண்ண அடுத்த செகண்டே அவங்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. அதே நேரம் அந்த டாக்டரும் அங்க வருமே என்னோட ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி ஜார்ஜ் சொல்றாரு. உடனே அந்த டாக்டர் அவங்க ஒய்ஃபை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜார்ஜ் அந்த பாய்சன் ஸ்ப்ரே அவங்க டாக்டரோட பாக்கெட்ல போட்டுட்டு உடனே ஒரு போலீஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துறாருங்க. இந்த டாக்டர் தான் என்னோட ஒய்ஃபை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. அப்போ அந்த போலீஸும் அந்த டாக்டரோட பாக்கெட்ல பாய்சன் ஸ்ப்ரே இருக்கிறத பார்க்கவே இவன் தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாருங்க. அப்போ திடீர்னு ஜார்ஜோட ஒய்ஃப் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு இந்த டாக்டர் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணல, என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பொக்கேல பாய்சன் ஸ்ப்ரே அடிச்சு கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுமே அந்த போலீஸ்காரர் ஜார்ஜியை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுறாருங்க. எல்லாம் ஒன்னால வலிக்கலையே.